அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் கடை ரிசல்ட், ரேஷன் ஷாப் ரிசல்ட், சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் பணியிடங்களுக்கான ரிசல்ட் எப்பொழுது வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க. இந்த ரேஷன் ஜாப்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் இதில் சேல்ஸ்மேனுக்கான போஸ்டிங்ஸ் வந்து அதிகமாகவே இருந்தது. காரணம் என்ன அப்படின்னாக்கா +2 குவாலிஃபிகேஷனில் இந்த சேல்ஸ்மேனுக்கான பணியிடங்களை பொறுத்தவரை அதிகமாக இருந்தது. இவங்க வந்து கூட்டுறவு சங்கங்களிலும் வேலை செய்வாங்க, அதே மாதிரி ரேஷன் கடைகளிலும் வேலை செய்வாங்க. அது கூடுதல் விஷயமாக இருந்தது. இந்த ரேஷன் கடை ஜாபுக்கான ரிசல்ட் எப்பொழுது வரும் அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஸோ இதற்கு சட்டசபையில் என்ன பதில் சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி இது சம்மந்தப்பட்ட கேஸ் ஏதாவது இருக்கா, அந்த டீட்டெயில் இருந்தால் சொல்லுங்கள். இந்த மாதிரி விஷயங்களும் பார்க்க முடியுது. அதே மாதிரி ஸோ என்ன எதிர்பார்க்கலாம், என்ன நடந்துகிட்ருக்கு என்பது குறித்துன சில முக்கியமான தகவல்கள் இருக்குது. அப்படியே தொடர்ந்து எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சட்டசபையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ரேஷன் கடை ரிசல்ட் பற்றி நாம் டிஆர்பி ஆஃபீஸ்க்கு இந்த ரிசல்ட் எப்படி வரும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அகைன் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தவரை மாவட்ட வாரியாக அந்தந்த மாவட்ட டிஆர்பி வெப்சைட், உங்களுடைய மாவட்ட டிஆர்பி வெப்சைட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சேலம் டிஸ்ட்ரிக்டுடைய டிஆர்பி வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், சேலம் மாவட்டத்துடைய டிஆர்பி வெப்சைட். ஸோ இதுதான் பாருங்கள், DRBSLM சேலம் .in பார்த்து இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து சேலம் மாவட்டத்தோடது. நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டுடைய டிஆர்பி வெப்சைட் போகணும், எப்படி போகணும் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். டிஆர்பின்னு போட்டு உங்களுடைய மாவட்டத்தின் பேர் போட்டால் ஃபஸ்ட் லிங்க் அதுதான் வரும் கூகுள் க்ரோமில். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த பேஜ், உங்களுடைய மாவட்டத்துடைய இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல தான் ரிசல்ட் ஓப்பனிங் பேஜ் இருக்கும். சரி, ஓகே, ரிசல்ட் எப்படி வரும், எப்போ வரும் என்பது குறித்துன அப்டேட்ஸாக பார்த்துடலாம். சட்டசபையில் பேசியிருக்காங்க நேற்றைய முன்தினம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். 1 மந்தில், ஒரு மாதத்துக்குள்ளார ரேஷன் பணியிடங்கள் நிரப்பப்படும். ஒரு மாதத்துக்குள்ளே இந்த ரேஷன்ஸ் இந்த பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் அப்படின்ற விஷயத்த சட்டசபையில் சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னாக்கா, கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி அமைச்சர் அவர்கள் சொல்கிறாரு, ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார் என்னென்ன அப்படின்னாக்கா, இன்னும் ஓரிரு வாரங்களில் நிரப்பப்படும், ஓரிரு வாரங்களில் அப்படின்னு. சட்டசபையில் 1 மாதம் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் தற்போதைய நிலைமை, ஓகேவா. அதே மாதிரி கேஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னாக்கா, இதுவரை கேஸ் இந்த அப்பாயின்மெண்ட்டில் வந்து கேஸ் இருப்பதாக எந்த வித அப்டேட்டுமே கிடையாது. எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஆகட்டும், பொதுப்படியாக ஆகட்டும், ஏதாவது இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க, அந்த ரீசன்ஸ்னால தான் ஸ்டாப் ஆகிருக்கு, அந்த மாதிரி எந்த அப்டேட்டுமே இல்லை என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். அதனால் கேஸ் எதுவும் இல்லை அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். அதனால் கேஸ் டீட்டெயில்ஸ் இல்லை. அதே மாதிரி காசு கொடுத்து யாரும் ஏமாற வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி கொடுத்தவங்க வந்து கோபப்பட வேண்டாம். ஸோ ஒரு ரிசல்ட்டை பொறுத்தவரை வந்து வந்துடும், கூடிய விரைவில் வந்துடும் என்பது எல்லோரும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதாவது நிறைய மாவட்டத்திற்கு ஃபோனில் டிஆர்பி வெப்சைட்டுக்கு பேசும்போது இந்த மாத இறுதிக்குள்ளார வந்துடும், இந்த மாதம் மந்த் எண்டு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், இன்னும் ஒரு 3 நாட்கள் தான் இருக்கிறது, 3-4 நாட்கள் தான் இருக்கிறது. ஸோ இன்னும் ரிசல்ட் வரலையே அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரை ஏப்ரல் 5லேருந்து 8ஆம் தேதிக்குள்ளே ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தகவலும் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், மார்ச் ஏப்ரலில் உறுதியாக 100% கொடுத்துருவாங்க. இப்போ நிறைய நண்பர்கள் கமெண்ட்டில் இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, ஏப்ரலில் 5 to 8, ஏப்ரல் 5 முதல் 8ஆம் தேதிக்குள்ளே வெளியாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி காமனாக எல்லா நாளும் வெளியாகாது, எல்லா மாவட்டத்துக்கும் வெளியாகாது, தனித்தனியாக டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் தான் வெளியாகும். இப்போதைக்கு இதுதான் அப்டேட்டு. மற்றபடிக்கு ரேஷன் கார்டு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட் வந்தாலும் அல்லது ரிசல்ட் வந்தாலும் நம்ம உடனே சொல்கிறேன். மந்த் எண்டுன்னு சொன்னாங்க, மார்ச் மந்த் எண்டுன்னு சொல்லிட்டு. மந்த் எண்டுக்கு இன்னும் 4-5 நாட்கள் தான் இருக்குது. இன்னும் ரிசல்ட் வந்த பாடில்லை. ரிசல்ட் சம்மந்தப்பட்ட எந்த அப்டேட் வந்தாலும் நான் உடனடியாக வீடியோ போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் போடுங்க. தேங்க்யூ.